ஜப்பான்லயும் நம்ம விநாயகி வழிபாடு இருக்குங்க. ஆமாங்க. ஜப்பான்ல விநாயகர் வழிபாடு ரொம்ப அதிகம். அதுலயும் ஜோஜோ விநாயகர் வழிபாடு மிகவும் அற்புதமான வழிபாடா இருக்குமாங்க. இந்த ஜோஜோவை வணங்குனாங்கன்னா ஆயுள் கூடும் அப்படின்றது ஜப்பானிய மக்களோட நம்பிக்கையா இருக்கு. நம்ம ஊர் விநாயகரோட ஜப்பானிய திருநாமம் தான் ஜோஜோ அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த விநாயகரோட விசேஷம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த விநாயகர் ஆணாகவும் இருக்காரு, பெண்ணாகவும் இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் வாஞ்சையோட ஒருவர் தோல்ல ஒருவர் சாஞ்சு கட்டி அரவணைச்சவர் நிக்கிற கோலத்துல காட்சி தர்றாங்க. ஆண் வடிவத்துல இருக்கிற விநாயகர் மஞ்சள் உடை அணிஞ்சு நீல வண்ணத்துல காட்சி அளிக்கிறாரு. பெண் வடிவ விநாயகி வந்து பச்சை நிறத்துல புடவை அணிஞ்சு மஞ்சள் நிறத்துல காட்சி தர்றாங்க. இந்த ரெண்டு பேருமே கட்டி பிடிச்ச மாதிரி நிக்கிற கோலம் வந்து கண்கொள்ளா காட்சியா அமைஞ்சிருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முதலா கிபி 11ஆம் நூற்றாண்டுல தான் புலிக்கால் விநாயகி சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தான். அதுக்கு